சாம்பியன்ஸ் லீக் T20 இஸ் பேக். எஸ், சாம்பியன்ஸ் லீக் T20ங்கிறது வந்துட்டு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி போச்சோ அதே வீரியத்தோட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸோட திரும்ப வருது இந்த 2025ல. மகேந்திர சிங் தோனி, விராட் கோலி, ரோஹித் சர்மா எல்லாரும் திரும்ப விளையாட போறாங்களா சாம்பியன்ஸ் டிராஃபி, சாம்பியன்ஸ் லீக் அப்படின்ற மாதிரி வந்து பல பேருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பூஸ்டா இப்போ அமைஞ்சிருக்குது. ஆமா, சாம்பியன்ஸ் லீக் T20 என்ன நடக்க போகுது, எப்படி திரும்ப வரப்போகுது, எதனால வரப்போகுது, இதெல்லாம் பார்க்க போறோம். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், மை டியர் ஹாய் ஃப்ரம் பாலா. சாம்பியன்ஸ் லீக் 2025 வரப்போகுது. எஸ், சாம்பியன்ஸ் லீக் T20 2026ல ஆரம்பிக்க போகுது. 2025ல இப்போ அதுக்கான பேஸ்மெண்ட் அப்படியே சும்மா ஸ்ட்ராங்கா போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இதுக்கான காரணம் வந்து ஒரு பெரிய எவல்யூஷன் ஆகுது. ஒரு பக்கம் வந்து மகேந்திர சிங் தோனி, ரோஹித் சர்மா, விராட் கோலி போன்ற ஸ்டால்வார்ட்ஸ்லாம் வந்து அப்படியே IPL இருந்தே கிளம்பிடுவாங்களோன்னு ஒரு பிம்பம் கிரியேட் ஆகும்போது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு எவல்யூஷன் 20 டெஸ்ட் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. அதாவது என்ன அப்படின்னா டெஸ்ட் 20, அதாவது வந்து ஒரு ஒரு 100 ஓவரை வந்து நாங்க 5 பிரிக்க போறோம், 80 ஓவரை வந்து 4 பிரிக்க போறோம், இப்படிலாம் பேச்சுக்களை உலாவிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல இப்படிப்பட்ட நேரம்னா சரியான டைமா இருக்கும். இந்த சாம்பியன்ஸ் லீக் எல்லாரும் வந்து ஹைப் ஏத்தி விட்டுட்டு இருக்கிறாங்களே, அதை கொண்டு வருவோம் அப்படின்னு. அதுக்கு மிக முக்கியமான பங்கு நம்ம யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னா வந்து தலைமை ஒருத்தன் போன தடவை சாம்பியன்ஸ் லீகை பத்தி பேசியிருந்தாப்புல. சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒர்ஸ்டா விளையாடிட்டு இருக்கும்போது 2025 IPL சில மாதங்களுக்கு முன்னால வெளியே வந்து ஸ்டேடியத்துல வந்து நின்று பேசிட்டு இருக்கும்போது கிரவுண்டுக்கு வெளியே ஒருத்தர் சொல்றாரு, டேய் சாம்பியன்ஸ் லீக் T20 தெரியுமா, இந்த மேட்ச் அங்க போய் அது போய் இப்படி அப்படி 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 ஒவ்வொன்றா அப்படியே சொல்றாப்ல, அப்படி வந்தவனுங்கடா அப்படின்றாரு. அதை பத்தி பேசும்போது தான் மக்களுக்கு நம்ம ஊர்ல ஆமாடா சாம்பியன்ஸ் லீக் எப்பேற்பட்ட டோர்னமெண்ட் மாப்பிளன்னு மைண்ட்ல மக்கள் எல்லாரும் அப்படியே அந்த நாஸ்டாலஜியா எட்டி பார்த்துச்சு. அதுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு அளிச்சவர்ன்றனால அவருக்கு முதல்ல நம்ம வந்து வாழ்த்துக்களை சொல்லலாம் அந்த இடத்துல. அதை தாண்டி இன்னைக்கு சாம்பியன்ஸ் லீக் T20 நீட் என்ன அப்படின்னா, இந்த 10 ஓவர், 15 ஓவர், the 100 இப்படின்னு பல விஷயங்கள் அங்கங்க எட்டி பார்த்தாலும் ஏதோ ஒரு வாய்டு ஸ்பேஸ் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க. ஏதோ மக்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா ஏதோ ஒன்று தேவைப்படுது. இந்த IPL ஆரம்பிச்சு அப்படியே ஒரு மாதிரி போயிட்டு இருக்குது. தோனி, ரோஹித், கோலி இவங்க எல்லாமே போய் அடுத்த ஜென்ரேஷன் வர இந்த டைம்ல திரும்ப ஒரு பெரிய ஹைப்பை கிளப்பணும்னா என்ன பண்ணலாம்? இந்த மாஸ்டர்ஸ் லீக், இந்த லெஜெண்ட்ஸ் இதெல்லாம் கூட அவ்வளவு பெருசா ஹைப்பை கிரியேட் பண்ணல. வேற என்னன்னு யோசிக்கும் போது இவங்களுக்கு இந்த சாம்பியன்ஸ் லீக்கை திரும்ப கொண்டு வரலாம்னு தோணிருக்கு. அதுல இப்ப என்ன பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னா 2026 ஏர்லியர் ஸ்டேஜ்ல IPLக்கு முன்னாடியே இதை நடத்தலான்ற பிளானும் போயிட்டு இருக்கான். பிப்ரவரியில T20 வேர்ல்டு கப் 2026 இருக்குது. அப்ப அதுக்கு பின்னால மார்ச் மாசத்துல குவிக்கா IPLக்கு முன்னாடி இவங்களால அதை வைக்க முடியுமா, அதுக்கான விண்டோ கிடைக்குமா, அவ்வளவு நாட்டு வீரர்கள்ன்றதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய கடினமான டாஸ்க். ஜான் ஆர் மார்ச்ல இதை வந்து நடத்துறதுங்கிறது சாத்தியமில்லாத ஒரு விஷயம் தான் நான் நினைக்கிறேன். பட் நடத்திட்டாங்க அப்படின்னா மிகப்பெரிய விஷயம். ஏன்னா இதுல வந்து இந்தியன் பிரீமியர் லீகோட டீம்ஸ் மட்டும் கிடையாது, IPL சேர்ந்த பிரான்ச்சைசிஸ் வரப்போறாங்க, ஆஸ்திரேலியாவை சேர்ந்த பிக் பேஷை சேர்ந்த லீக்ஸ் வரப்போறாங்க, சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்த சில பிரான்ச்சைசிஸ் உள்ள வரப்போறாங்க. இப்படி பல நாடுகள்ல இருந்து உள்ள வருவதற்கான இதெல்லாம் இப்ப இருக்குது. அப்படின்றனால இது மிகப்பெரிய ஒரு விஷயம். அவ்வளவு பேரோட அந்த அவங்களுடைய டைமை பிடிக்கணும். இது வந்து IPL இல்லாத டைமு, T20 வேர்ல்டு கப் இல்லாத டைமு, அவங்களுக்கு நேஷனல் டியூட்டிஸ் இல்லாத டைம்னு எல்லாத்தையும் கொண்டு வரணும்ன்ற ஒரு மிகப்பெரிய டாஸ்க் இல்லை. இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. பட் ஆனா அது வந்துச்சு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு விஷயம், சூப்பரா இருக்கும். அதுவும் தோனி, கோலி, ரோஹித் ஃபேன்ஸ்க்குலாம் வந்து அவங்க IPL நின்றுட்டா கூட நாளைக்கு அதுல விளையாட வாய்ப்பு இருக்குப்பா, வேற பிரான்ச்சைசிக்கு போலாம்ப்பா இப்படின்னு பல ஓப்பனிங்ஸ் அது வந்து கிரியேட் பண்ணி கொடுப்பதற்கான ஒரு நல்ல என்விரான்மெண்டா அது அமையும்ன்றது ஒரு பக்கம். பட் லாஸ்டா முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஃபினான்ஸ் மாடல், இவங்க வராங்க அவங்க வராங்க, இது அது இந்த எம்டி வாய்ட் ஸ்பேஸ் அது எல்லாத்தையும் தாண்டி சாம்பியன்ஸ் லீக் T20ங்கிறது எல்லா பிரான்ச்சைஸையும் ஒன்று சேர்க்கறதுக்கான சரியான டைம் இது அப்படின்றதான். ஏன்னா இப்பதான் நம்மளுடைய ஜோஹானஸ்பர்க், டெக்சஸ், அப்புறம் MI நியூயார்க்னு பல இடங்கள்ல, டெல்லி, பிரட்டோரியா கேபிட்டல்ஸ்னு ஒவ்வொரு இந்தியன் பிரான்ச்சைசிஸும் இப்போ வந்து உலகத்துல அந்த பக்கம் இந்த பக்கம் விரிஞ்சு கிடக்குது. ஸோ த ஸ்கோப் இஸ் மோர், இட்ஸ் வைட். இது வந்து இப்போ உலகமே பெரியது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி வந்து இப்போ இந்த சாம்பியன்ஸ் லீக் T20 இன்னும் விரிவடைஞ்சிருக்குது. பல லீக்ஸ்ல இருந்து பல பிரான்ச்சைசிஸை உள்ள கொண்டு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லீகா சமயா அமையும் அப்படிங்கிறது வந்து ஒரு மாற்று கருத்து இல்லாத விஷயம். பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னென்ன விஷயம் நடக்க போகுது. அடுத்தடுத்த அப்டேட்ஸ் இந்த சாம்பியன்ஸ் லீக் T20 பத்தி என்ன வருதுங்கிறத நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். இன்னும் சூப்பராக நான் வந்து பார்க்குறேன். அது விடைபெறுது உங்கள் படம். ஓகே பாய். வட்டி பாஸ் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு. சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா.